மனிதர்களை விட அதிக தொகையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். 24 ஹவர்ஸும் ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இதை விட முக்கியமான ஒரு விஷயம், மில்லியன் கணக்குல அவங்களோட சனத்தொகை இருந்தாலும் ஒரே மூச்சோட ஒற்றுமையா வேலை செய்யக்கூடிய ஒரு உயிரினம். அது என்னன்னு கேட்டா எல்லாரும் சிம்பிளா சொல்லிடுவாங்க, எறும்பு தான். அப்படிப்பட்ட எறும்பு பத்தின ஒரு 10 உண்மைகளை இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். வாங்க வெளியே போலாம். முதலாவதா நாங்க என்ன பார்க்க போறோம்னா, எறும்புகளுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லுவாங்க. எஸ், உண்மைதான். நீங்க கேட்டது சரியா தான் நான் கேட்டிருக்கீங்க. சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அப்படின்னா, எறும்புகளை பார்க்கும்போது சைஸ்ல சின்னதா இருந்தாலும் அதுகளோட உடல் எடையில இருந்து 10 இருந்து 50 மடங்கு பாரமான ஒரு பொருளை அதால சுமந்து செல்ல முடியும். கேட்கவே கொஞ்சம் வியர்டா இருக்கு தானே. இத்தினூண்டா இருந்து கொண்டு அதை விட 10 இருந்து 50 மடங்கு பாரமான ஒரு பொருளை தூக்கக்கூடியதுன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான உயிரினமா இருக்குங்க. அதுலயும் ஏசியன் வீவர்னு சொல்லி ஒரு எறும்பு இருக்கு. அந்த எறும்பு அதோட வெயிட்ல இருந்து 100 மடங்கு அதிகமான ஒரு பொருளை தூக்கக்கூடியது. அதுகளை எப்படி தூக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி அதுகளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதோட சைஸ். அதுகளோட உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு பொடி பார்ட் இருக்கு, அதுக்கு பேர் கிரேட்டர் கிராஸ் செக்ஷனல்டுவாங்க. அந்த பார்ட் தான் இதுகளுக்கு காரணம். அதுகளோட வெயிட்ல இருந்து பல மடங்கு அதிகமான வெயிட்டை தூக்கக்கூடிய அளவுக்கு அதுகளுக்கு சக்தியை கொடுக்கிறது. இதை நான் சொல்லல, அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுகளுடைய உடம்புல இருக்க கிரேட்டர் கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட் தான் அதுகளுடைய ஸ்ட்ரென்த்துக்கான ரகசியம் சொல்லலாம். ரெண்டாவதா நாங்க என்ன பார்க்க போறோம்னா, அதுகளுக்கு நுரையீரல் இல்லை. அதுகளுடைய சைஸ் காரணமா தான் அதுகளுக்கு நுரையீரலும் இல்லாம இருக்கு. அதுகளுக்கு நுரையீரல் இல்லாட்டியும் அதுகளால சுவாசிக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுகளோட பொடியில பாத்தீங்கன்னா 2 சைட்லயும் சின்ன குட்டி குட்டி மெல்லிய ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகள் வழியா தான் அதுகள் சுவாசிக்குது. ஆக்சிஜனை உள்ள எடுத்து எங்களே மாதிரியே தானே ஆக்சிஜனை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும். எங்களே மாதிரி தான் அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. பட் அதுகளுக்கு லங்ஸ் இல்ல. உடம்புல இருக்கிற ஹோல்ஸ், அது டியூப்ஸ் மாதிரி குட்டியா இருக்கு. அதாலதான் அது சுவாசிக்குது. அதுகள் எப்பயுமே ஓடிக்கொண்டே இருக்கிறதால அதுகளோட ஆக்சிஜன் சர்க்குலேஷன் அந்த டியூப்ஸ் வழியால நடந்து கொண்டே இருக்கும். அதனால அதுகளுக்கு எந்த விதமான ஒரு சுவாச பிரச்சனையும் வர்றதில்லை. மூன்றாவது என்ன விஷயம் நாங்க பார்க்க போனா, எறும்புகளுக்கு காது இல்ல. எறும்புகளுக்கு காது இல்லதான், ஆனா அதுகளால கேட்க முடியாது இல்ல. நல்லாவே எறும்புகளால கேட்க முடியும். அதுகள் எப்படி கேட்குதுன்னு கேட்டீங்கன்னா, வைப்ரேஷன். எறும்புகளுக்கு முழங்காலுக்கு கீழே சப் ஜெனுவல் ஓகன் சொல்லி ஒரு உறுப்பு இருக்கு. அந்த உறுப்பால தான் இதுகள் வைப்ரேஷனை வெளிவிட்டு வைப்ரேஷனை உணர்ந்து கேட்கும் திறன், அதாவது வைப்ரேஷன் கிரியேட் ஆகுறதும் ரிசீவ் ஆகுறதும், அதாவது உள்வாங்கிக் கொள்வதும் வெளிவிடுறதும் அந்த முழங்காலுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன உடல் உறுப்பால. நாலாவது என்னது நாங்க பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல மனிதர்களை விட அதிகமான எறும்புகள் இருக்கு. அது எவ்வளவு அதிகம்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மனிதருக்கு 1 மில்லியன் எறும்புகள் சமமா. அப்படி பார்க்க போனீங்கன்னா, இந்த உலகத்துல நாங்க கிட்டத்தட்ட 700 பில்லியன் பீப்புள் இருக்கிறோம். 700 பில்லியன் பீப்புளுக்கும் 1 மில்லியன் படி நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு வருது. இந்த உலகத்துல எறும்புகள் இல்லாத இடமே இல்ல. 2 இடத்தை தவிர, ஒன்று அண்டார்டிகா, இன்னொன்று ஆர்டிக். அங்க அதிகமான குளிர் இருக்கிறபடியா அங்க எறும்புகள் இருக்காது. எறும்புகள் வாழக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல இல்ல. ஐந்தாவது என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, எறும்புகளால குளோனிங் செய்ய முடியும். குளோனிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு மனிதரை மாதிரியே இன்னொரு மனிதரை உருவாக்குறது, ஒரு பொருளை மாதிரியே இன்னொரு பொருளை உருவாக்குறது, அதுக்கு பேர் தான் குளோனிங். எறும்புகளோட ரீப்ரொடக்ஷன் எப்படி உருவாகுதுன்னா, சில எறும்புகள் முட்டை போடும். முட்டையை வச்சுதான் அதுகளோட இனப்பெருக்கத்தை உருவாக்கி கொள்ளும். பட் சில எறும்புகள் தங்களை தாங்களே குளோனிங் பண்ணிக்கொள்ளும். அதாவது அந்த ஒவ்வொரு எறும்பு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு குயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குயின் இன்னொரு ஆண் எறும்பு கூடி சேராம தன்னைத்தானே குளோன் பண்ணி நிறைய எறும்புகளை உருவாக்கும். அதனால அந்த கொலனியில, அந்த எறும்பு கொலனியில எந்த ஒரு ஆண் எறும்புமே இருக்காது, முழுவதுமாவே பெண்ணாவே இருக்குமா. அப்படி ஒரு தன்மையை கொண்ட எறும்பு இனமும் இந்த உலகத்துல இருக்கு. ஆறாவது என்ன விஷயம் பார்க்க போனா, எறும்புகள் விவசாயிகள்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க யோசிக்கலாம், எறும்புகள் என்ன விவசாயம் செய்யுது அப்படின்ட்டு. இது உண்மைதான். எறும்புகள் விவசாயிகள். மனிதர்களை தவிர்த்து இன்னொரு விலங்கையோ இன்னொரு உயிரினத்தையோ வளர்க்கக்கூடிய தன்மை உள்ளது எறும்புக்கு மட்டும்தான். இப்ப நாங்க வளர்ப்போம் ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை என்று சொல்லி நிறைய வகையான மிருகங்களை நாங்க வளர்ப்போம். அதே மாதிரிதான் எறும்புகளும் நிறைய வகையான பூச்சிகளை வளரும். அந்த பூச்சியை வேட்டையாட வார வேட்டையாளர்களிடமிருந்து அந்த பூச்சிகளை காப்பாற்றும்.
இந்த எறும்புகள் எந்த வகையான பூச்சிகளை காப்பாற்றும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வகையான தேன் பூச்சி. பட் இது ஆக்சுவலி தேன் பூச்சி இல்ல. இதுக்கு பேரு வந்து ஆப்பிட்ஸ்ன்னுவாங்க. பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா உங்களோட பூமரங்கள்ல பார்த்திருப்போம், குட்டி குட்டியா ஒரு பூச்சிகள் வந்து வெள்ளையா ஒட்டி போயிருக்கும். பார்க்கவே கொஞ்சம் அருவருப்பா இருக்கும். பட் இந்த வகையான பூச்சிகளை தான் இந்த எறும்புகள் வந்து வளர்க்கும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, மழை காலங்கள்லயும் வெள்ள நேரங்கள்லயும் இந்த எறும்புகள் வந்து அந்த பூச்சிகளை தங்களோட நெஸ்டுக்குள்ள வச்சு இந்த பூச்சிகளை பாதுகாக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உணவை பெறுவதற்காக. உணவு எந்த வகையான உணவுன்னு கேட்டீங்கன்னா, தேன் மாதிரியான உணவுகளை பெறுவதற்காக இந்த பூச்சிகளை வந்து ஆபத்துகள்ல இருந்து காப்பாற்றி தங்களோட கூடுக்குள்ளேயே வச்சு வளர்க்கும். ஏழாவதா நாங்க என்ன பார்க்க போறோம்னா, எறும்புகளுக்கு 2 ஸ்டொமக் இருக்கு. 2 வயிறுன்னு சொன்னவைக்கு நினைக்காதீங்க அது சாப்பாட்டு பிரியர்கள். அப்படி இல்லை. ஒரு வயிறு வந்து அதுகளோட சாப்பாடை வைத்துக் கொள்றது. அதாவது ஒரு எறும்புக்கு தேவையான சாப்பாடை உட்கொண்டு அதை சேமிச்சு வைக்கிறதுக்கான இடம் தான் ஒரு வயிறு. மற்ற வயிறு என்னத்துக்கு இருக்குன்னா, மற்ற எறும்புகளுக்கு கொடுக்கிறது. இப்ப வந்து எறும்புகள் வந்து 24 hours வேலை செஞ்சு கொண்டே இருக்கு. இன்னொரு எறும்பு வந்து சோறு அடைஞ்சிட்டுனா மற்ற எறும்பு வந்து கரெக்டா மற்ற வயிற்றுல இருக்கிற சாப்பாட்டை வந்து இந்த எறும்பு கொடுத்து உதவி அந்த எறும்புக்கு சக்தி கொடுக்கும். அப்படி ஒரு ஒற்றுமையான கூட்டமா வாழ்றதுதான் எறும்புகள். எட்டாவதா நாங்க என்ன பார்க்க போறோம்னா, எறும்புகளால நீந்த முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுகளோட சைஸும் அதுகளோட வெயிட்டும். அதனால அதுகளால தண்ணியில ஈஸியா நீந்த முடியும். ஒன்பதாவதா நாங்க என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான அடிமைகளை வைத்திருக்கிறது எறும்புகள். எறும்புகள் தான் வந்து ஸ்லேவ் மேக்கர்ஸ் சொல்லுவாங்க. இதை கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். லூசிடியஸ் சொல்லி ஒரு எறும்பு வகை இருக்கு. அந்த எறும்பு வகை தான் வந்து அடிமைகளை உருவாக்குற எறும்புகள்னு சொல்லி பேர் எடுத்த ஒரு எறும்பு. அதுகள் எப்படி வந்து அடிமைகளை உருவாக்கும்டா, ஒரு கொலனியா ஒரு எறும்பு கூட்டம் வாழுதுன்னு சொன்னா, இந்த லூசிடியஸ் சொல்ற எறும்பு வந்து அந்த கொலனியை போய் அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற குடிமக்களை எல்லாம் கைப்பற்றி தங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. இப்ப நீங்க சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருப்பீங்க, 2 எறும்பு கூட்டம் சண்டை பிடிச்சிருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, சில பேருக்கு பார்க்க கிடைச்சிருக்காது. பட் இதுதான் உண்மை. சிம்பிளா சொல்ல போனா, பேக் இன் டேஸ் பிரிட்டிஷ் காலம், அதுக்கு முந்தைய காலம் எல்லாம் இந்தியா ஸ்ரீலங்கால எல்லாம் என்ன நடந்ததோ அதேதான் இன்று மட்டும் எறும்புகள் செஞ்சு கொண்டிருக்கு. 10வது நாங்க என்ன பார்க்க போறோம்னா, எறும்புகள் வந்து டைனோசர்ஸை விட பழமையானதுகள். கிட்டத்தட்ட 130 மில்லியன் வருஷம் பழமையானதான் இந்த உயிரினம். இந்த 130 மில்லியன் வருஷத்துல நிறைய வைரஸ், நிறைய பங்கஸ், நிறைய விதமான அழிவுகளை சந்திச்ச இந்த உலகத்துல சர்வைவ் ஆனதுல இந்த எறும்பும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸ்பெஷலா சொல்லணும்னா, ஐசேஜ்னு சொல்லி ஒரு காலம் வந்தது. அதாவது பூமி முழுக்க பனியாலேயே உறைஞ்சு போயிருக்கு. அந்த காலத்திலையும் இந்த எறும்புகள் வந்து தப்பி பிழைச்சி இன்று மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கு. நான் முதல்ல சொல்லியிருப்பேன், ஆர்டிக் அண்டார்டிகல்ல எறும்புகள் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, பனி பிரதேசத்துல எறும்புகளால வாழ முடியாது. பட் இந்த ஐசேஜ்ல இந்த எறும்புகள் அத்தனையும் உறைஞ்சு போய் சர்வைவ் ஆகிருக்கு. ஓகே மேட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்கூல் பிள்ளைகளுக்கு காட்டுங்க, நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு காட்டுங்க. கொஞ்சம் எஜுகேஷனலா இருக்கும், ஒரு ஜெனரல் நாலேஜாகவும் இருக்கும். இதை மாதிரி உங்களுக்கு தோன்ற மிருகங்கள் தோன்ற விஷயங்களை பத்தி உங்களுக்கு விவரமான வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.